ஹலோ ஏரீஸ், இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட லவ்வர் அல்லது உங்களோட நீங்கள் இப்போ செப்பரேஷனில் இருக்கீங்க, இல்லை பிரேக் த்ரூவில் இருக்கீங்க, ஆர் சம்திங், இல்லை உங்கள் ஒய்ஃப், இல்லை நீங்கள் ஆல்ரெடி லவ் பண்ணி உங்களோட எக்ஸ், ஸோ அவங்களோட கரண்ட் ஃபீலிங் என்ன, இப்போ அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். Keep the door open. Don't be so focused on a closed door that you don't see the ones which open for you. Okay. So, keep the door open. Don't be so focused on a closed door that you don't see the ones which open for you. So, இங்க என்ன மெசேஜ் அப்படின்னா, உங்களோட மனசையும் சரி உங்களோட சிந்தனையும் எப்போதுமே ஓப்பனாக வச்சுக்கோங்க. நான் இப்படி தான், இதை தான் பண்ணணும், இந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ரொம்ப இதுவாக இல்லாமல் எல்லா விஷயமே எனக்கு நடக்கிற எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூடப்பட்ட கதவை பற்றி யோசிக்காமல் உங்களுக்கு எந்த வழி திறந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. அதே மாதிரி ஃப்ரீ யுவர் செல்ஃப். யூ டோன்ட் நீட் டு பி இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங் ஃபார் எ லவ் ரிலேஷன்ஷிப் டு பி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் நினச்ச மாதிரி தான் அவங்க இருக்கணும், நான் நினச்ச மாதிரி தான் அவங்க பண்ணணும், நான் நினச்ச மாதிரி தான் அவங்க செய்யணும் அப்படின்னு நீங்கள் எப்போதுமே நினைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் நினைக்கும்போது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் சக்ஸஸ் ஆகாது. ஸோ இந்த லவ்வில் என்றைக்குமே ஒரு கண்ட்ரோல், நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், நான் சொல்கிறது தான் அங்கே நடக்கணும், நான் இப்படி சொன்னால் சொன்னது தான், நான் அப்படி சொல்லும்போது நீ அதை கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களோட சின்ன சின்ன விஷயத்துக்கோ, இல்லை அவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க, இல்லை அவங்க இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்வின் ஃப்ளேம், this person is your mirror soul. This is why this connection feels so sacred to you. And also நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கவங்களோ அல்லது உங்களோட எக்ஸோ ஆர் ஒரு க்ரஷ்ஷாக இருக்கட்டும், ஆர் யூ ஹாவ் சம் ஃபீலிங்ஸ் ஆஃப் எனிபடி, அவங்க நீங்கள் இப்போ நான் அந்த ரீடிங் படிக்கும்போது உங்கள் மனசில் யார் வராங்களோ அவங்க மேபி உங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம். ட்வின் ஃப்ளேம் மீன்ஸ் ஒரே ஒரு சோல், அது ரெண்டு பாடியாக பிரிஞ்சு இருக்கிறது தான் ட்வின் ஃப்ளேம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர்சன் உங்களோட எல்லாத்தையும் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ண தான் செய்வாங்க. ட்வின் ஃப்ளேம்னா என்ன அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது மேபி ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம். அதனால தான் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் உங்களை கொண்டு போகிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட செல்ஃப் கேர் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். Clear your energy, refuel your energy and reclaim your power. ஸோ எல்லா நெகட்டிவிட்டியும் தூக்கி அந்தாண்டு வச்சுருங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள எந்த நெகட்டிவிட்டியை பற்றியும் யோசிக்க வேணாம். எந்த ஒரு இது நடக்கலையே, நம்ம இப்படி எதிர்பார்த்தோம், அவங்க அப்படி பண்ணலை, அவங்க இந்த மாதிரி இருந்திருக்கக்கூடாது, அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு யோசிக்காமல் எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபுல் டீப்பாக உட்காந்து இது என்ன, எதனால் இப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசித்து உங்களோட எனர்ஜியை திரும்பவுமே கொண்டு வாங்க. பழைய மாதிரி அவங்க மேலே பிரியமாக இருக்க ஆரம்பிக்கிறதோ, இல்லை அவங்கள பற்றி நெகட்டிவாக நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலுமே அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு கொஞ்சம் மாற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களை சுற்றி நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட பார்ட்னரோட கரண்ட் எனர்ஜி. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இல்லை திரும்ப அந்த லவ்வோ அல்லது திரும்ப அந்த விஷயமோ உங்களுக்கு நல்லபடியாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்த கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.